லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 18% உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 231 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 603 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 72 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 34 தினார் 975 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை படிப்படியாக அதிகரிச்சுட்டே இருக்குது. இந்த நாட்களில் தங்கன்னா விலை கொடுத்து வாங்காதீங்க. இதோ 15 வருட குற்றவாளி பிடிபாட்டா. படுபாவிகளா நீங்கள் தானே அது? மாட்டினானுங்க வசமா திருட்டு பயலுவ. ஓட்டுநர்களே தயாராக இருங்க, விளக்கெண்ணை ஊற்றி கண்காணிக்க போகிறாங்க. உணவு பாதுகாப்பு குழு அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. கூழ் முட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இதோ ஜஹரா மற்றும் ஜித்திக் பகுதிகளில் தண்ணீர் தடை. ஷோய்க் பகுதிகளில் அதிரடியான சோதனை விரைவில். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஆஸ்ட்ரோனோமர் பெதரல் அமீரா எதிர்வரும் செப்டம்பர் 22 ஆரம்பமாகிறது குளிர்காலம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. வெல்கம் டு சம்மர்லேருந்து வின்டர். 22/9 راح نودع الصيف وندخل في الخريف فلكيا مع تعامد الشمس على خط الاستواء السماوي فيتساوى الليل والنهار والحر والبرد. فهي مرحلة انتقالية بين الصيف والشتاء، فنشهد الصيف بالنهار والشتاء بالليل، فتكون حالة عدم استقرار بسبب الضغط الجوي بين الرياح الشمالية الهابطة والرياح الجنوبية الصاعدة، فتولد حالة عدم استقرار ورياح متقلبة نشهد فيها الفصول الأربعة في وقت واحد. الغبار مع نسب الرطوبة العالية وتكثيف للغيوم وارتفاع في درجة الحرارة ومن ثم انخفاض خاصة بالليل. فهي أجواء متقلبة وغريبة نشهدها خلال هذا الفصل. தற்போது ஆப்கானிஸ்தானில் 6.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. டெப்த் ஆழம் 42 கிலோமீட்டர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சுற்றி வர இருக்கக்கூடிய பல நாடுகள் தற்போது கேள்விக்குறியில் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹு ஆலம். தொடர்ந்தும் பூகம்பத்தினுடைய அபாயம் ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது.
எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பின்னர முழு தொன்மதி தினத்தை முன்னிட்டு 7 செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை இலங்கை தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்பதை தெரிய தருகின்றார்கள். குவைட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட் எவ்வளவு தெரியுமா? 3.573 பில்லியன் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. போனஸ்லேருந்து சம்பளத்துலேருந்து எல்லாமே ஊழியர்களுக்கு. அதே போல் முக்கியமான இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு நீர்வளங்கள் அதிகார சபை தெரிவிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திக் அண்ட் ஜஹரா இந்த மந்தக்காவில் வெள்ளிக்கிழமை 5/9/2025 8 மணி PM, அதாவது மாலை 8 மணிலிருந்து 6 மணி நேரத்துக்கு தண்ணீர் வழங்குதல் தடைப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தண்ணீரை சிக்கனமாக பாவீங்க. கிட்டத்தட்ட 15 வருட ஜெயில் தண்டனை. போதைப்பொருள் கடத்தலில் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்து தலைமறைவாக இருந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஈராக்கிய குடியிருப்பாளர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இவரை உடனடியாக புலனாய்வுத்துறை மடக்கி பிடித்திருக்கிறாங்க. மாட்டானுங்கடா ஆப்ரிக்கன் கேங்ஸ். என்ன தெரியுமா இவங்க பண்ணுறது? இந்த பேங்க்குக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்தி பணத்தை எடுப்பாங்க தெரியுமா? அதாவது பேங்க்கில் ஏடிஎம் இருக்குது தானே, மெஷின். ஏடிஎம் மெஷினில் வண்டியை நிறுத்தி வெளியில் வண்டிக்குள்ளே இருந்தே பணம் எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆட்களை கண்காணித்து அவங்களுடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்றது, இப்போ வெளியில் இருந்து தானே வண்டியில் உட்காந்து பாஸ்வேர்டு அடிப்போம். அந்த செகண்டில் பாஸ்வேர்டை இவங்க கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வண்டிகளை உடைச்சி திருடி அதுக்குள்ளே அந்த கார்டு எடுத்து பணத்தை ஆட்டையை போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு கும்பல். இந்த 4 பேரும் குவைத்துடைய குற்ற புலனாய்வுத்துறையால் மடக்கி பிடிச்சு ஜெயிலில் போடப்பட்டிருக்கிறாங்க. சூப்பரில். இந்த மாதிரி திருட்டு கும்பல்கள் பிடிபட்டால் நிச்சயமாக யார் எந்த தப்பு பண்ணாலும் முகத்தோட திரையை கழிச்சிருவாங்கன்றதை மறந்துடாதீங்க. இந்த நாட்டில் குற்றம் செய்ய நினைக்கிறவங்க டிரைவர்களே, வண்டிக்குள்ளுக்கு, அதாவது நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? நம்ம மடியில் வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்தா, அதாவது ஸ்டேரிங்கு கீழே நம்ம மடியில் வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்தாலும் கேமராக்கு நம்ம ஒழிச்சு தான் செய்கிறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் மடியில் ஃபோனை வச்சுருந்தாலும் அது ஜூம் பண்ணி மக்கா உள்ளேயே காட்டுதுறாடே அப்படின்ற மாதிரி இருக்குது. தயவு செய்து கவனம் டிரைவர்களே, உஷாராகிக்கோங்க. இதோ குவைத்துடைய உணவு பாதுகாப்புத்துறை ரொம்ப நன்றி. பல உணவு கடைகளில், உணவு தயாரிப்பு நிலையங்களில் அதிரடியான வேட்டை. கூழ் முட்டையெல்லாம் வச்சு உணவு தயாரிச்சிருக்கிறானுங்க பாவி பயபுள்ளைங்க. التغذية تم ضبط مخبز يقوم باستخدام البيض الفاسد. تغيرت خواصه الطبيعية من حيث اللون والشكل والرائحة وظهور عفن بين واضح، حيث يقوم المخالف باستخدام البيض في إعداد الحلويات. تم ضبط عدد 3600 بيضة. جميع البيض فاسد غير صالح للاستهلاك الآدمي. نلاحظ مكان إعداد الحلويات هني يتم تكسير البيض. هذا الطبق البيض الفاسد يتم تكسيره هذا الطبق ويتم فيه إعداد الحلويات، مما يعرض صحة سلامة الناس إلى خطر. وعليه سوف تقوم الهيئة باتخاذ الإجراءات القانونية بحق المنشأة وتحرير المخالفات الموجودة وغلق المخازن. يقوم بتمديد فترة صلاحية الأجبان. تم ضبط 8452 علبة. يقوم بمسح التواريخ ووضع تواريخ جديدة. طبعا هذا تاريخ الانتهاء 9/8/2025. وهذه الماكينة المستخدمة في وضع التواريخ، وهذه التواريخ الجديدة التي تم وضعها. نلاحظ هنا هذه المنتجات كلها تم مسح تواريخها، وهذه أدوات المسح التي يتم استخدامها. هذه أدوات المسح التي يتم استخدامها. نلاحظ هنا المخالف يقوم بنزع الملصقات الخاصة في المادة الغذائية. يقوم بنزع الملصقات وتمديد فترة الصلاحية. هذه الملصقات كلها تم نزعها من الكراتين وتمديد فترة الصلاحية وهي جاهزة للتسويق. وعليه سوف يتم تحرير محضر ضبط مخالفة تداول أغذية مغشوشة غير مطابقة للمواصفات والمقاييس المعتمدة، وسوف يتم غلق المنشأة واتخاذ الإجراءات القانونية لتحويل المخالفين إلى النيابة العامة.
يعني الكمية اللي تم تجهيزها، هذه المصاغات تم نزعها ووضع التواريخ الجديدة اللي تم ضبطها فوق بالماكينة بوضع التواريخ الجديدة. هذه جاهزة للتسويق، هذه كلها جاهزة للتسويق. அடுத்ததா ஷுவைக் பகுதிகளில் பெல்தியாவினுடைய ஆட்டம் விரைவில் வரப்போகிறது. தயாராக இருங்க. இதோ மறுபடியும் களத்தில் அடுத்தவர் இறங்கிட்டாரு. அப்புச்சி மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார், ஞாபகம் இருக்கா? குரலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். أسعد الله صباحكم يا متابعين، يعطيكم العافية. طبعا أنا حاليا متواجد في منطقة الشويخ تحديدا، شارع البنوك، وانتم داشين بهذا الشارع أكيد راح تلاقون على يمينكم ويساركم معروفة بوطة الأخشاب، بيع الأخشاب وقص الأخشاب، هذه المناجر اللي موجودة هني. ولكن للأسف نرسل هالرسالة للمسؤولين في بلدية الكويت عن تراكم هذه المخلفات من قبل بعض المناجر، والأغلب قاعد يقط الوصاخة والأخشاب اللي قاعد يقطها بهذا الموقع على الشارع العام، من هذه اللفة لغاية قدام والبوطة كلها كاملة راح تشوفون تراكم هالمخلفات. لا سمح الله أحد يشب شيء، هذه كلها تولع للأسف. وعلى الشارع العام ترى شويخ صارت نموذجية، هذه الصناعية، هذه منطقة حيوية فيها ناس، فيها عوايل تروح وترجع، فيها ضيوف تجي من برا وتشوف هذه المخلفات بهذا الشكل. فأتمنى من بلدية الكويت المسؤولين عن هذا الموقع بمحاسبة الشركات اللي قاعد ترمي هذه المخلفات. والله لو أنا كنت مسؤول لأخذ أحط وسجل غرامة أو أني أسوي قانون على هذه المناجر كلها، وخلي كل واحد يحط له حاوية واخذ منه تأمين عشان إذا وسخ أنظف من وراه. مو احنا نوسخ وتيجي بلدية الكويت وتسوي وتجيب معدات تشيل وصاخة هذه الشركات اللي ما تخاف الله في سمعة البلد وواجهة بلد. انتم مرتبين اموركم، ولكن للأسف هذه البوطة كلها وصاخة لغاية قدام، وبروح اصور لكم اللي وراه. والله للأسف على الشارع العام ما ادري شلون ساكتين. تعالوا خلينا نشوف اللي وراه. هذا أنا بالشارع من خلف الشركات اللي تبيع الأخشاب وتقص الأخشاب عند هذا المسجد. تفضلوا شوفوا يا مسؤولين في بلدية الكويت عن هذه المخلفات المرمية من أغلب الشركات اللي ترمي الأخشاب بالشارع. للأسف هذا عدم حرص من مسؤولين أو أصحاب الشركات اللي قاعد تطلع بيزات من هالبلد. ولكن للأسف شوفوا مسؤولينكم واللي يقصون عندكم الأخشاب وين يرمون الأخشاب بهذا الشكل. تكرمون الحاويات فاضية والأخشاب. تفضلوا شوفوا الوساخة. هذه البوطة كلها يبيلها حملة من قبل بلدية الكويت واللجنة الثلاثية وقوة رجال الإطفاء الله يعطيهم العافية، يحضرون راح يشوفون بلاوي. شوفوا المحول شلون محوط، تكرمون بهالوساخة وعند بيت الله. للأسف شوفوا وبروح الشارع ضيق مسكرين الشارع، ما يهمهم الناس تفكر بالبيزات تطلع، وهذا إهمال أغلب الشركات ترمي بهذا الشكل. راح تشوفون كله كومات من خلف الشركات بهالمناجر اللي موجودة هنا. يبي لها متابعة، يبي لها حرص من قبل بلدية الكويت وحملة من قوة رجال الإطفاء إدارة الوقاية الله يعطيهم العافية. أتمنى تيون وتشوفون المخالفات اللي موجودة بهذا الشارع بهذه البوطة كلها. وأتمنى من بلدية الكويت فرض رسوم تأمين على كل شركة، واعطاهم لازم يدبرون حالهم من الحاويات وتاخذون عليهم تأمين عشان ما يتجرأ واحد يقط وصاخة بشارعنا كذي بهذا الشكل. والله للأسف وصلت الرسالة يا مسؤولين، إن شاء الله تطبق هذه الرسالة. شكرا.